குளிரூட்டி பெட்டி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்குறோம். ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்கிறீங்க இல்லையா? அதில் மேல் பகுதியில் பாருங்கள், அதில் என்ன ஒரு கோவலையில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோன்னு சொன்னால், அப்புறமா எடுத்தோன்னா எப்படி வரும்? கெட்டியாக வரும். அதுக்கு ஐஸ்ன்றோம். அதே எடுத்து பாத்திரத்தில் விட்டு கேஸில் வச்சு ஸ்டவ்வில் வச்சு கொளுத்துங்க, என்ன வரும்? கொதிக்கும், ஆவி போகும். அதுக்கு மேலே ஆவி எங்கே போச்சுன்னு தெரியாது. இந்த ஆவி எங்கே போச்சு? மேகங்களில் திரண்டுது. மேகங்களில் பாருங்கள், வெள்ளை மேகம் இருக்கும், கருப்பு மேகம் இருக்கும். நம்ம பிள்ளைகளையாவது நீங்கள் உற்று நோக்கி இயற்கையை கற்றுக் கொடுங்க. தம்பி, அந்த மலையை பாரு, இந்த கடலை பாரு, இந்த கடற்கரையில் இருக்க மணலை பாரு, ஆற்றுல ஓடும் தண்ணீரை பாரு, சூரியனை பாரு, சந்திரனை பாரு, மர கிளைகளை பாரு, ஒரு செடியில் உன்னுடைய தோட்டத்தில் அரும்புகின்ற அரும்பை பாரு, அது மலர்கின்ற மலர்ச்சியை பாரு, அதில் வீசும் மனத்தை பாரு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. இதுதான் இயற்கையான கல்வி. இது இயற்கையான கல்வி. அப்படி படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால் நம்முள்ளே இருப்பதும் இயற்கை தான். அந்த இயற்கையே உணர ஆரம்பிக்கலை. வள்ளல் பெருமான் எந்த இடத்துலையும் கடவுள் எப்படிப்பட்டவன் சொல்லவே இல்லை. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், வேலை முடிஞ்சு போச்சு. இயற்கை உண்மையை தெரிந்து கொள்வதற்கே காலம் போதாது. இயற்கையை பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். செயற்கையாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இயற்கை தன்மை இல்லை. இப்போ இயற்கை உண்மை என்ற விளக்கம் நமக்கு எப்போ வரும்? இயற்கை விளக்கம் வந்த உடனே இயற்கை இன்பத்தை பெற்றுவிடலாம். இந்த உடல் இயற்கையா செயற்கையா ஆராய்ச்சி பண்ணுறோம். தன்னை அறிதல். இந்த உடல் இயற்கையா செயற்கையா? ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட இருக்க மாட்டேங்குது. காலையில் கொடுக்குறோம், மத்தியானம் கேட்குது, மத்தியானம் கொடுக்குறோம், ராத்திரி கேட்குது. சார், ராத்திரி தான் கொடுத்தாச்சுன்னு படுத்துட்டா காலையில் எழுந்ததும் கேட்குது. இப்போ யார் கேட்குறது? எங்கேருந்து கேட்குறாரு? கொடுத்துக்கிட்டே இருந்தவங்களாம் எங்கே போனாங்க? கொடுக்காமல் இருக்கிறவரும் எங்கே போகிறாரு? ஜெயின மதத்தில் ஜெயின பெரியவர்கள், அந்த பெரிய மகான்கள், தனக்கு மரணம் என்ற ஒரு சம்பவம் சம்பவிக்க போதும் தெரிஞ்சு உணவு அருந்துவதே கிடையாது. தண்ணீர் கூட பருக மாட்டார்கள். மற்றவர்களுக்கு இம்சையே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அகிம்சை வழி வந்தவர்கள். நம்முடைய இந்த நாட்டிலே இம்சை இல்லாது அகிம்சையை போதித்த ஜெயினம் இன்று எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெயினம் தான் மிக சிறந்தது. அவர்கள் தங்களை துன்பப்படுத்தி கொள்வதில்லை. பசிக்கு ஆகாரம் கிடையாது, தண்ணீருக்கு தண்ணி கிடையாது, அப்படியே கிடப்பார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 நாள் இருந்து உயிரை நீத்தவர்கள் உண்டு. 110 120 இருந்து இந்த உடலை விட்டு உயிர் நீத்து விடும். அப்படியே சருகு மாதிரி